கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் புறப்படுவோம். இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் இருந்தே நாம் சில முக்கியமான விஷயங்களை நாம் தியானித்து கொண்டே வருகிறோம். இது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய மறுரூபத்தை, மாற்றத்தை தேவன் கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த ஆண்டு நம்மளை பார்த்து சொன்னாரு, காருண்யத்தினாலே நான் உன்னை என்ன செய்வேன்? ஆமா, உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன். அநாதி சிநேகத்தினால் உன்னை சேர்த்து கொண்டேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால் இந்த ஆண்டு காருண்யத்தின் ஆண்டு. காருண்யம் நம்மை பெரியவனாக்கும் என்று நாம் சிந்தித்தோம். காருண்யம் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும் என்பதை நாம் சிந்தித்தோம். சரியா? கவனிங்க. அப்ப காருண்யம் நமக்கு என்ன கொடுக்கிறது என்றால், திவ்ய வல்லமையை கொடுத்து நம்மை நடத்துகிறது. நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் திவ்ய வல்லமையினால், டிவைன் பவர் தேவன் நமக்கு கொடுத்து நம்மை நடத்துகிறார் என்று நாம் பார்த்தோம். சரி, ஆண்டவருடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டவர்கள் எதற்காக இந்த ஆண்டவருடைய அபிஷேகமும் இந்த வல்லமையும் எதற்காக? யோசிங்க, பார்க்கலாம், திங்க் பண்ணுங்க. எதற்காக இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டோம்? எதற்காக தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டோம்? ஆண்டவர் ஏன் அதை தருகிறார் என்று கேட்டால், அவரே கர்த்தரே சொல்லுகிறார், இந்த திவ்ய வல்லமையினாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இன்மைக்குரிய வாழ்க்கையிலும் மறுமைக்குரிய வாழ்க்கையிலையும் நீங்கள் தேவ பக்தி உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு, ஆசீர்வாதமாய் இருப்பதற்குத்தான் இந்த திவ்ய வல்லமையை காருண்யத்தினாலே நாம் பெற்று அனுபவிக்கிறோம். பக்கத்தில் உள்ளவங்களை கையை போட்டு சொல்லுங்க, காருண்யத்தினால் உங்களுக்கு திவ்ய வல்லமையை கொடுக்கிறார். இந்த திவ்ய வல்லமையானது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் ஏதுவாய் நம்மை வாழ வைக்க ஆண்டவர் இந்த திவ்ய வல்லமையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்பு தேவ பக்தியில் வைராக்கியம் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவ பக்தியில் வைராக்கியம். வாசிக்கலாம். 2 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனத்தை நாம் ஆதார வசனமாய் கீவேர்டா எடுத்து நாம் வாசிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம். மறுபடியும் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இது ரொம்ப நம்முடைய ஆழமாய் நம்முடைய சிந்தையில நமக்கு பதிந்திருக்கும். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்போம். ஒன்றாம் அதிகாரம் 3 வசனம். 2 தீமோத்தேயு 322 பக்கம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு என்ன செய்கிறது? தந்தருளுகிறது. ஆகையினால் இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினால் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அளிக்கப்பட்டிருக்கிறது. இச்சையினால் உண்டான உலகம், கேடான உலகத்தில் கேட்டுக்கு தப்பி இந்த இச்சையான உலகத்திலே நாம் இந்த பொல்லாப்பான இந்த சூழ்நிலையில் இருந்து நாம் தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் தேவன் நம்மை இந்த கேட்டிலிருந்தும் இச்சை நிறைந்த உலகத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு என்ன நமக்குள்ள வைக்கிறார்னு கேட்டா, திவ்ய சுபாவத்திற்கு நம்மளை யாரா மாத்துகிறார்? இப்ப பங்குள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறார். ஆகையினாலே இந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்மை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறனா, காருண்யத்தினாலே ஒரு திவ்ய வல்லமை என்ற ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. என்ன கேட்டிருக்கீங்களா? இப்படி ஒரு வாக்கு தத்தத்தை கேட்டிருக்கீங்களா? நமக்கு வாக்கு தத்தம்னா என்னன்னா, வாளாக்காமல் அவர் என்ன செய்வார்? தலையாக்குவார். கீழாக்காமல் என்ன செய்வார்? மேலாக்குவார். ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு சபைக்கு வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பிரகாரத்தில் மாத்திரம் நாம் ஆசீர்வாதமாக இருப்பது மாத்திரமல்ல,
உள்ளான மனிதனிலும் சுபாவத்திலும் ஆத்மாவிலும் ஆவியிலும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு சபைக்கு வருகிற பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியமாய் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் எங்க விடுதலை ஆகல என்று கேட்டால், நீங்க நல்லா தெளிவா தெரிந்து கொள்ளுங்க, ஆவியிலே ஆத்துமாவிலே இன்னைக்கும் விடுதலை இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் இயேசுவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்டவர்கள் உண்டு. எல்லாரும் அப்படி பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டுதான் சபைக்குள்ள வந்திருக்கிறோம். ஆனா எங்க விடுதலை ஆகலன்னு கேட்டா, இன்னும் ஆவியில நமக்கு விடுதலை இல்லை, ஆத்துமாவில விடுதலை இல்லை, சுபாவத்துல, அதுதான் மனது மண்டலத்துல விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு. ரட்சிப்பு சரீர மீட்பு மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து மீட்பு மாத்திரமல்ல, சிந்தையிலே மனது மண்டலத்திலையும் நமக்கு விடுதலையும் ரட்சிப்பும் தேவை. அதனாலதான் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் என்னவாய் மாறுகிறது? புதிதாய் மாறுகிறது. ஒரு காலத்தில் ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தாங்க, அவங்களுக்கு கத்தர் புதிய இடத்துக்கு கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஜனத்தோடு இருந்தாங்க, அங்கிருந்து கத்தர் வேற ஒரு ஜனத்தோடு கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த உலகத்தோடு இருந்தாங்க, ரட்சிக்கப்பட்டு கத்தர் அவர்களை பரிசுத்தவான்களின் ஐக்கியத்திலே கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் மாறி இருக்கிறது, வெளிப்பிரகாரமாய் எல்லாம் மாறி இருக்கிறது. ஆனால் எங்க மாற்றம் இல்லை என்று கேட்டால், திவ்ய சுபாவம் உண்டாகி ஆவியிலே விடுதலை இல்லாமல், மனது மண்டலத்திலே விடுதலை இல்லாமல், இன்றைக்கும் பேசினவைகளையும் பேசிக்கொண்டு நடத்தி ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக எப்படி நடந்து கொண்டிருந்தார்களோ, எப்படி சிந்தித்துக் கொண்டிருந்தார்களோ, அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால்தான் சிலர் நம்மளை பார்த்து கேட்கிறார்கள், இவர் இன்னும் கிறிஸ்தவனா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நடக்கையிலே மனது மண்டலத்திலே நமக்கு மாற்றம் இல்லாதபடினால், விடுதலை இல்லாதபடினால், ஆக ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள், நீங்க எங்கேயும் ரட்சிக்கப்படணும் கேட்டா, இந்த மனது மண்டலத்திலையும் உங்களுக்கு என்ன தேவை? ரட்சிப்பு தேவை. உங்களுடைய செயல்களிலும் என்ன தேவை? ரட்சிப்பு தேவை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காலத்தில் இச்சையினால் உண்டான உலகத்தோடு நம்ம உழண்டு கொண்டிருந்தோம். கேடு நிறைந்த உலகத்தில் கேடான காரியங்களை, அக்கிரமமான காரியங்களை சிந்தித்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். கர்த்தர் சொல்லுகிறார், என் திவ்ய வல்லமையினாலே அந்த கேட்டுக்கும் இச்சைக்கும் உன்னை தப்புவித்து நான் உன்னை இப்பொழுது யாராய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால், திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் நான் மாற்ற விரும்புகிறேன். இதுதான் நல்ல சத்தியம். கைகளை உயர்த்துறலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதற்கு தேவன் நமக்கு எதுக்கு என்ன தருகிறான்னு கேட்டா, என்ன சொல்லுகிறான்னு கேட்டா, தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ முயற்சி பண்ணணும். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமானது. தேவ பக்திக்கு ஏதுவாக நீங்க என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். தேவ பக்திக்கு ஏதுவாக எவ்வளவு நாள் முயற்சி பண்ணணும்? இயேசு வருகிற வரைக்கும் தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சியோடு நாம தேவ பக்தி உள்ளவர்களாய் மாறணும். ஆண்டவர்களுக்கு பக்த கோடிகள் தேவையில்லை, ஆண்டவர்களுக்கு பக்தி உள்ளவர்கள் தேவைப்படுகிறார்கள். அது என்ன பக்தி என்று கேட்டால், உலக பிரகாரமான பக்தி அல்ல, தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப உண்மையான வேதம் கூறுகிற தேவ பக்தி என்று சொல்லி 6 தலைப்புகளிலே உங்களோடு சில வாரங்களாக பேசும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். தேவ பக்தி உள்ள சந்ததியாய் மாத்திரமல்ல, இந்த தேவ பக்திக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்று தேவ பக்திக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளோடு போதிக்கும்படி விரும்புகிறார். அதற்கு தேவ பக்தியிலே வைராக்கியம் உள்ள வேதாகம தேவனுடைய மனிதர்களை உங்களுக்கு காண்பித்து, இந்த தேவ பக்திக்காக அவர்கள் வைராக்கியமாய் வாழ்ந்ததினாலே அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு காண்பித்து நான் விரைவாய் என்னுடைய செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பக்தியின் மார்க்கத்திலே வைராக்கியமாய் நாம் ஜீவிக்க வேண்டும். பக்தி வைராக்கியம் என்றால் கர்த்தருக்காக, வேதத்திற்காக, ஆலயத்துக்காக பாராட்டுவதே பக்தி வைராக்கியம். இந்த தேவ பக்தியின் வைராக்கியம் என்றால், நான் கர்த்தருக்காக வாழ்வேன், வேதத்தின் வசனத்தின்படி ஜீவிப்பேன், தேவனுடைய ஆலயத்திலே நான் வீற்றிருப்பேன் என்கிறதான ஒரு வைராக்கியம் உள்ள ஜீவியம் தான் பக்தி வைராக்கியம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த பக்தி வைராக்கியம்
கர்த்தர் மேல் உள்ள அன்பிலிருந்து புறப்படுகிறது. கர்த்தர் மேல் இருக்கிற அன்பிலிருந்து புறப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராவிட்டால் சிலர் சொல்றத கேட்டிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போதனால அந்த வாரம் முழுவதும் அவங்களுக்கு என்னவா இருந்துச்சான்? ஆமா, அந்த வாரம் முழுவதும் எதையோ இழந்து போனது போல இருந்துச்சான். சொல்றத கேட்டிருக்கிறேன். ஜனங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வருகிறார்கள். சும்மா கல்ல இவங்க போய் எத்திட்டு இவங்க சொல்லுவாங்க, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் போலையா, அதனால கல்லு கூட என்ன செஞ்சிருச்சான், எத்திருச்சான் இவங்களை. ஜனங்கள் இது மாதிரி சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் ஆசீர்வதிக்கப்படணும், நான் அற்புதங்கள் எனக்கு வேணும்னு வருகிறது ஆரம்ப கால விசுவாசியினுடைய அனுபவம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தேவன் மேல் இருக்கிறதான அன்பின் நிமித்தமாய் வருகிறது தான் தேவ பக்தியினுடைய வைராக்கியமாய் இருக்கிறது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய பாதுகாப்புக்காக மாத்திரமல்ல, என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக மாத்திரமல்ல, என்னை ரட்சித்த தேவனை நேசித்து அவர் மேல் இருக்கிற அன்பினாலே நான் தேவாலயத்துக்கு வருவதுதான் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற பக்தி வைராக்கியம் என்று நம்புகிறவர்கள் நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த காலவேளையில கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கும்படி விரும்புகிறார். இந்த காலவேளையில கர்த்தர் நம்மளோடு பேசும்படி கர்த்தர் விரும்புகிறார். இந்த காலவேளையில நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும்படி விரும்புகிறார். ஒரு சாதாரண விசுவாசியாய் அல்ல, நாளுக்கு நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர 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 இந்த தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மளோடு போதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தர் நம்மை எழும்ப பண்ணுவாராக. உலகத்தாருடைய மாம்சிகமான வைராக்கியம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமா, சில வைராக்கியத்தை குறித்து அப்படி யோசிச்சு பாருங்க. உலகத்தார் காண்பிக்கிற மாம்ச வைராக்கியம், செத்தாலும் உன் மூஞ்சில் என்ன செய்ய மாட்டேன், என்ன சொல்ல மாட்டீங்க? ஆமா, செத்தாலும் உன் மூஞ்சில முடிக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி இருந்துச்சு, கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் அவன் வீட்டு வாசப்படி நான் என்ன செய்ய மாட்டேன், மிதிக்க மாட்டேன் அப்படின்னு. நான் எப்பயுமே சொல்லுவேன், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, அப்புறம் மிதிக்க வேண்டிய சூழ்நிலை என்ன செஞ்சிடும், வந்துடும் பாருங்க. இந்த மாதிரி மாம்ச உலகத்தார் காண்பிக்கிற இந்த மாம்ச வைராக்கியம், இது மாம்சத்தில் வைராக்கியம். இந்த குடிகாரரை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப, நான் பார்ப்பேன் உன்னிப்பா, ரொம்ப பயங்கரமாக பேசுவாங்க, வைராக்கியமாக பேசுவாங்க குடிகாரங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் அதில் சொல்ல மற்ற மாதிரி பழமொழி சொல்ல மாட்டேன், குடிகாரம் பேச்சு, அதை மட்டும் வேகமாக சொல்கிறீங்க பாருங்க. இது ஒரு வைராக்கியம். இன்னொன்று மரண வைராக்கியம்னு ஒன்று பார்த்தேன். அது என்னன்னா சபதம் விடுறது. சில கொலையெல்லாம் நடந்துச்சுன்னா அவனுடைய ரத்தத்தை எடுத்து வீர திலகமிட்டு இவனை போட்டவனை நான் என்ன செய்ய மாட்டேன், கொல்லாம விட மாட்டேன்ற ஒரு சபதம். சிலருடைய கல்லறையிலே போய் என்ன செய்யறாங்க, வைராக்கியம் பண்ணி சபதம் இடுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். நீங்களும் கூட அப்படிப்பட்ட ஆளா இருக்கலாம். நம்முடைய சபையில் ஒரு 2 தம்பி உண்டு. ஒருத்தர் பேச மாட்டாங்க. ஒருத்தர் கூப்பிட்டு நான் கேட்குறேன், 6 மாதம் ஆச்சுங்க, சின்ன பையங்க, ஆனால் பேச மாட்டேங்கான். நான் 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், பேச மாட்டேங்காங்க அவன். எனக்கு வேதனைங்க. உங்களுக்கு வேதனை இருக்கிற வேதனை இல்லையோ? என் வீட்டில் இருக்கிற என் பெத்த பிள்ளை 2 பிள்ளையும் கிழக்க ஒன்று மேற்க ஒன்று மூஞ்ச திருப்பிக்கிட்டே அலைஞ்சா பெத்த தகப்பனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்கள் வேற வேற வீட்டு இப்போ சேர்ந்த பிள்ளைகளாக இருக்கலாம், ஆனால் நாம் எல்லாரும் ஒரே தத்தத்தினாலே கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு என்ன செய்கிறது, கீழ்ப்படுது. எனக்கு என் மேய்ச்சலுக்கான சரியான ஆடாய் நீங்கள் இருந்தால் என் சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுவீங்க. இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த மாம்ச வைராக்கியத்தை பிள்ளைகளுக்குள்ள கூட நாம் வளர்த்து விடக்கூடாது, கவனமா இருக்க வேண்டும். இது தேவனுக்கு விரோதமானது, இது பிசாசினுடைய குணமாய் இருக்கிறது. எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலவேளையில கர்த்தர் உங்களோடு நீங்க அப்செட் ஆயிட்டீங்க பாருங்க, யாரா இருக்கலாம் அந்த 2 பேர் அப்படின்னு யோசனையில இறங்கிட்டீங்க. வாங்க செய்திக்கு வாங்க பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வைராக்கியம் பாராட்டு, நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது
நல்லது. கலாத்தியர் 4:14 வாசி, 18 வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டணும். பாருங்க, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த உலகத்தின் வைராக்கியத்தை காட்டிலும் பக்தி வைராக்கியத்துல நல்ல விஷயத்துல பாராட்டணும். பாருங்க, நல்ல ஜெபிக்கிறதுல வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆலயத்திற்கு காலையில 8:30 மணி 9 மணிக்கு வந்தோன்னு இங்கே வந்து தூங்குகிறதிலே வைராக்கியம் பாராட்ட வேண்டும். செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் அந்த தூங்கு மூஞ்சி? அல்லேலூயா. சபைக்கு நாம் வருகிறதிலே நாம் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆனா நான் சபைக்கு வருகிறேன். நான் இந்த பண்டிகையில கூட பார்த்தேன், பண்டிகை நாட்களில் கூட பார்த்தேன், ஒரு சிலர் வந்து வேலைக்கு போயிருந்ததை பார்த்தா அந்த முதலாளிகிட்ட நீங்க சொல்ல வேணாமா, எனக்கு இன்னைக்கு பண்டிகை, எனக்கு இன்னைக்கு பண்டிகை, என் பண்டிகையில் அதில் கூட உங்களால் வைராக்கியம் பாராட்ட முடியலன்னா அப்படி என்ன வேலை? என்ன சொல்றீங்க பார்க்கலாம்? என்ன ஒரு இயேசு அறியாதவன் வந்து பண்டிகைக்கு அப்படி ஓடிட்டாலே வேணா, ஓட மாட்டான். வைராக்கியமா ஜீவிக்க வேண்டும். ஆண்டவருக்காக, நம்மை ரட்சித்த தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுள்ளா இருக்க வேண்டும். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுதுல ஒரு ஜெபம் வச்சிருக்கிறேன். ஒரு சிலர்லாம் வரல. எங்க போயிட்டீங்க? சந்திரன் பிரதர் எங்க போயிட்டீங்கன்னு தெரியல, தாசு பிரதர் எங்க போயிட்டீங்கன்னு தெரியல, செல்வம் பிரதர் எங்க போயிட்டீங்கன்னு தெரியல, முன்னாடி இருக்கிற 2-3 கண்ணம் பிரதர் எங்க போயிட்டீங்கன்னு தெரியல. எங்க போயிட்டீங்க? இந்த பக்கம் இருக்கிற ஒரு சிலர் எங்க கையை வராதவங்க, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கை வராதவங்க கை தூங்க பார்ப்போம். எங்க போயிட்டீங்கன்னு தெரியல. நீங்களாம் என்ன சொல்றீங்க பார்க்கலாம்? இந்த பக்கம் நல்ல கையை வைத்துங்க, தூணுக்கு மறைவில். ஆமா, வரணும் பாருங்க. உங்களுக்காக தானே நாங்கள் ஜெபம் வச்சிருக்கிறோம், உங்க விடுதலைக்காக தானே ஜெபம் வச்சிருக்கிறோம். இலவசமாய் தேவன் கொடுக்கிற விடுதலை இந்த உலகத்தில் எங்க போனாலும் கிடைக்காது. தேவ பிரசன்னத்தில் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். அவனுடைய பிரசன்னத்தில். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜனங்கள் கூடி வரும் பொழுது அங்கே அசைவாடுகிறவராய் இருக்கிறார். கடைசி நிமிடத்தில் கூட கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். ஒரு ஆராதனையில கடைசி நிமிடத்தில் கூட கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரின்னு சொல்லும் போது கூட அற்புதத்தை செய்ய முடியும். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல விஷயத்தில் நாம் வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் நாம் வாழ வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்வேன் என்கிற ஒரு பக்தி வைராக்கியத்தை காட்டணும். ஊக்கமா ஜெபிப்பேன் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தை காட்டணும். ஜெபம் என்று சொன்னால் தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். 40 நாள் ஜெபத்தில் தேவனுடைய சமூகத்திற்கு வராத பிள்ளைகள் கவனிங்க, வரும் நாட்களில் நீங்க வர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமான அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதில் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். சாதாரண ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் இன்னைக்கு பேச போகிறேன், இந்த தேவ பக்திக்காக வைராக்கியம் பாராட்டினவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்ன்றதை நான் உங்களோட பேச போகிறேன். கர்த்தர் உங்களோடு இடைபடுவாராக. கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு இடைபடுவதாக. நீங்கள் வைராக்கிய வாஞ்சையாய் நிற்கும் போது கர்த்தரும் உங்களுக்காக வைராக்கியம் அளிப்பார். பக்கத்தில் உங்களை பார்த்துக்கோங்க, நீங்க கர்த்தருக்காக வைராக்கிய வாஞ்சையா நிற்கும் போது கர்த்தர் சும்மா விட மாட்டாரு. உங்களுக்காக வழக்காடுவாரு, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு. நீங்க அப்படி பாராட்டி பாருங்க, நீங்க ஒரு நாள் கஷ்டப்படவே மாட்டீங்க உங்க வாழ்க்கையில. கர்த்தருக்காக நீங்க பக்தி வைராக்கியம் பாராட்டி பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக நிப்பாரு. உங்க கூட கர்த்தர் நிப்பாரு. ஜீவனே போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் பக்தியில வைராக்கியம் உள்ளவர்களா இருந்தால் கர்த்தர் அதை ரட்சிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நல்ல மகிமைப்படுத்துவோம். பாருங்க, லூக்கா 22:33 பேதுருவுக்கு வந்த ஒரு பிரச்சனை நடுவில் அவர் சொல்றாரு ஆண்டவராய் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, காவலிலும் சரி சாவிலும் நான் என்ன செய்வேன், உம்மை பின்பற்றுவேன் என்று அவர் ஜெபிக்கிறார். சொல்றாரு இயேசுவின் இடத்துல. ஆண்டவர் சொல்றாரு, சேவல் வந்து நீ கூவுறதுக்கு முன்பதாக நீ 3 தடவை என்ன செய்வ, மறுதலித்த பேதுரு தான். ஆனா நீங்க அவருடைய வாழ்க்கையை பின்னாட்கள்ல பரிசுத்தாவியானவர் அவருக்காக கொடுக்கப்பட்ட பொழுது அந்த பரிசுத்தாவினுடைய வல்லமையினாலே அவர் எப்படி வைராக்கியமாய் வாழ்ந்து இரத்த சாட்சியாய் இயேசுக்காக அவர் மரித்தார். பிரியமானவர்களே, இதுதான் ஒரு வைராக்கிய வாஞ்சை. இயேசுக்காக வாழ்வேன் என்கிற ஒரு வைராக்கியம். இந்த உலகத்தில் என்ன சூழ்நிலை எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும்
அப்படி வைராக்கியமா நீங்க கத்தருக்காக நிப்பீங்கன்னா கத்தர் உங்களுக்காக வைராக்கியமா நிப்பாரு. உங்க வைராக்கியத்தை பார்த்து கத்தர் உங்களுக்காக வைராக்கியமா நிப்பாரு. மாத்திரமல்ல, ஊழியம் செய்வதற்காக ஒரு தேவ மனிதன் வைராக்கியம் பாராட்டு ஊழியம் செஞ்சதுக்காக அவரை கொண்டு போய் சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டாங்க. இருட்டறையில அங்க ஜெபிக்க ஆரம்பித்தார் வைராக்கியமாய். என்னை கொண்டு வந்து இந்த சிறைச்சாலையில போட்டுட்டாங்களே, நான் ஆண்டவருக்காக எவ்வளவு ஊழியம் செஞ்சேன், எனக்கு கிடைச்சது இந்த சிறைச்சாலை தானா? இந்த மாதிரிலாம் ஒரு கேள்வி கேட்கல பாருங்க. அந்த சிறைச்சாலையில வைராக்கியமாய் ஜெபித்தார். அவர் இருட்டறையில ஜெபிக்கிறான்னு சொல்லி ஒரு வெளிச்சத்துல கொண்டு போய் வந்து போட்டார்கள். இரவும் பகலும் அந்த வெளிச்சத்துல அவர் வேதாகமத்தை வைராக்கியமாய் வாசிக்க ஆரம்பித்தார். இது நிமித்தம் அந்த ஊழியக்காரருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. அவருக்கு மரண தண்டனை கொடுத்த உடனே சந்தோஷம். என்ன சந்தோஷம்? இயேசுவை நான் பார்க்க போகிறேன். அந்த அதிகாரிகளிடத்தெல்லாம் போய் கேட்டாராம், எனக்கு எப்ப மரண தண்டனை, என்னைக்கு கொடுக்க போறீங்க, எப்ப மரண தண்டனை? இவங்க பார்த்தாங்களா, இந்த ஆளு சாகிறதோட உயிரோட தாண்டா இருக்கணும்னு சொல்லி மரண தண்டனையிலிருந்து அவனை விடுதலையாக்கி விட்டார்களாம். சரித்திரம். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுவீர்களானால் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி வழக்காடி அவர் உங்களுக்காக எழுந்தருளிக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், புதிதாய் வருகிற பிள்ளைகள், பலம்பரை வருஷமாய் இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகள், இந்த கடைசி காலத்தில் உங்களுடைய வைராக்கியம் குறைந்திருக்கிறது பிரியமானவர்களே. பக்தியிலே வைராக்கியம் உள்ளவர்களாய், ஜெபத்திலே வைராக்கியம் உள்ளவர்களாய், வேதத்தை வாசிக்கிறதிலே வைராக்கியம் உள்ளவர்களாய், நீங்கள் கர்த்தரிடத்திலே செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆசீர்வாதம் உண்டு. ஜெபத்திற்கு வந்தால் அதற்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தரை தேடினால் அதற்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. தேவனுக்கு கொடுத்தால் அதற்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் அதற்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டு. தேவனுடைய சமூகத்திலே வந்து எப்பொழுதெல்லாம் அந்த பலிபீடத்துக்கு முன்னதாய் வருகிறோமோ அப்போதெல்லாம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஞாயிற்றுக்கிழமை வருவதுமால் மாத்திரமல்ல, நீங்கள் தனியே வந்து தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்பதை நிமித்தம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். வைராக்கியமாய் கர்த்தருக்காக நின்று பாருங்க. அந்த பக்தியை காமிச்சு பாருங்க. 40 நாள் உபவாச ஜெபத்துல 10 நாள் அப்படி வந்துட்டு அப்புறம் ஆளுகளே சிலரெல்லாம் காணோம். அந்த மாதிரிலாம் இருந்தா என்ன நடக்கும்? ஏதாவது நடக்கும் நினைக்கிறீங்களா? சோம்பேறிக்கு கண்டிப்பா எதுவும் என்ன செய்யாது. ஆமா, சோம்பேறி அறுப்பில் போய் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு என்ன செய்யாதான், பிச்சை கூட கிடைக்காதான். யோசிச்சு பாருங்க. பிச்சையாவது கிடைக்கணும்ல. சோம்பேறிக்கு எதுல போய் பிச்சை கேட்டா கிடைக்காதான்? அரிப்பில போய் எனக்கு பிச்சைக்கு நின்றுக்கணும். யாரு சோம்பேறி? விதைக்கிற காலத்துல என்ன செய்யறது இல்ல, விதைக்கிறது இல்ல. அப்புறம் எல்லாம் அறுத்து அரிக்கட்டிகளை தூக்கிட்டு போயிட்டு ஐயா தாடின்னு வாயில அடிச்சுட்டு அவளை கொண்டு போறானே, இவளை கொண்டு போறானே, அப்படி இருக்கிறானே, இப்படி இருக்கிறானே, வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுட்டு அவன் என்ன செய்வான்? பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒருத்தர் சொன்னாரு என்கிட்ட வந்து, வேற சர்ச்சுக்கு போறவர், பாஸ்டர் எங்க சர்ச்சில் பணக்காரங்களா இருக்காங்க, ஆனால் எனக்காக ஒரு உதவி கூட என்ன செய்ய மாட்டேங்காங்க அப்படின்பாரு. இப்படிப்பட்ட மக்கள்லாம் இருக்கிறாங்க. நீ வேலை செஞ்சு உழைச்சு முன்னேற நீ வந்து பிரயாசப்படாம முன்னேறி பிரயாசப்பட்டு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்தவங்களை பார்த்து பொறாம்பட்டுக்கிட்டே அலையிறது. அவங்க உதவி செய்ய மாட்டாங்களா? யாரும் உதவி செய்ய, அறுப்பில் பிச்சை கேட்டா கூட என்ன செய்யாதான், கிடைக்காது. கத்தரை நம்பி கத்தர் மேல விசுவாசம் வச்சு நல்லா உழைத்து வைராக்கியமா கத்தருக்காக வாழ்ந்து பாருங்க. என் தேவன் பல மடங்கு உங்களை உயர்த்தவர் வல்லமிழவராயிருக்கிறார். கரைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நல்ல மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப யோபு பாருங்க, அவருக்குள்ள இருந்ததான அந்த பக்தி வைராக்கியம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, யோபின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல தேவ மனுஷன் இந்த யோபு சொல்லுகிறார், கர்த்தர் மேல வைத்திருந்த வைராக்கியத்தின் நிமித்தம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். கொன்னு போட்டா கூட நான் அவர் மேலதான் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். இந்த இயேசுவை அறிந்து கொள்வது ஒரு பெரிய பாக்கியம். இந்த கிறிஸ்து உங்களை ரட்சித்தது ஒரு பெரிய பாக்கியம். நம்முடைய வாழ்க்கையில எதை இழந்தாலும் இயேசுவை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில இழந்து விடவே கூடாது. கைகளை தட்டி இயேசுவுக்கு ஒரு நன்றி பலிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு பேசுவார். அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே எபிரெய வாலிபர்கள் 3 வாலிபர்களை கொண்டு போய் அக்கினி சூளையிலே கொண்டு போய் போட்டார்கள். எபிரெய வாலிபர்கள் அக்கினி சூளையிலே கொண்டு போய் போடப்பட்டார்கள். நல்லா கவனிங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், தப்புவிக்காமல் போனாலும் போட்டும்யா. ஆமென். இதுதான் பக்தி. கர்த்தர் மேல நான் வச்சிருக்கிற பக்தினாலே அந்த அக்கினி சூளையிலே அவங்க சொன்ன அந்த பக்தி வைராக்கியம் என்ன தெரியுமா?
அவங்க சொன்ன அந்த பக்தி வைராக்கியம் என்ன தெரியுமா? ராஜாவின் போச்சனத்தில் நாங்கள் தீட்டுப்படுவதில்லை, நீர் நிறுத்தின பொற்சலையை மாத்திரம் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். அதான் பக்தி வைராக்கியம். லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அல்ல சத்தமுறை லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். நீர் நிறுத்தின பொற்சலையை நாங்கள் வணங்க மாட்டோம். தரமான நல்ல கிறிஸ்துவராய் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். எந்த ஒரு காரியத்துக்காகவும் தேவனுடைய சத்தியத்தில் மடங்கி ஜீவிக்க கூடாது. கர்த்தருக்காக நிமிர்ந்து நிற்கிற விசுவாசிகளாக இருக்க வேண்டும். அது உங்கள் சொந்த பந்தங்களாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடங்களாக இருக்கலாம், உங்கள் பகுதியில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் இருக்கலாம். நான் கர்த்தருடைய பிள்ளை என்கிறதான அந்த சத்தியத்திற்காக வைராக்கியம் பாராட்டவன். அன்னைக்கு ஒருவேளை உபத்திரவப்படுவதை போல இருக்கலாம். அக்கினி சூளையிலே கொண்டு போய் போடப்பட்ட அந்த 3 எபிரேய வாலிபர்கள் நடுவிலே 4ஆம் நபராய் தேவ சாயலுக்கு ஒத்த ஒரு நபர் உலாவி வந்தாரே, அவர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். அக்கினியின் உக்கரம் அவர்கள் மேல் வீசவில்லை, அவர்களை கட்டி இருந்த கயிறுகள் அறுக்கப்பட்டது. அந்த அளவிற்கு வைராக்கியம் பாராட்டுகிற எபிரேய வாலிபர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கர்த்தர் கைவிட்டாரா? கர்த்தர் கைவிட்டாரா? உங்களை கைவிடுவாரா? ஏன் தேவன் இந்த காரியங்கள் எழுதி வச்சிருக்கிறாரு? அக்கினியின் சூளைக்குள்ளே போடப்பட்ட போது, அக்கினியின் சூளையை பார்த்த போதல்ல, மிரட்டின போதல்ல, நடந்த போது, நிஜமாவே நடந்த பொழுதும் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவர், தப்புவியாமல் போனாலும் நீ நிறுத்தின பொற்சலையை நாங்கள் என்ன செய்வதில்லை, வணங்குவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் மிஷனரிகள் எல்லாம் பல தேசங்களில் இருந்து இந்தியாவை நோக்கி அவர்கள் வந்தார்கள். இந்தியாவை நோக்கி அவர்கள் வந்தார்கள். பல மிஷனரிமார்கள் வந்தார்கள். இந்த நாட்களில் ஒரு பெரிய சேலஞ்ச், மிஷனரி சேலஞ்சு வெளிநாடுகளில் நடக்கும். கர்த்தருக்காக ஊழியத்திற்காக அனுப்பப்பட்ட எத்தனையோ மிஷனரிகள். அப்புறம் இங்கிலாந்துல அப்படி ஒரு சர்ச்சில் இந்த சரித்திரத்தை நான் படிக்கும்போது, இங்கிலாந்துல இந்த சர்ச்சில் காணிக்கை, கர்த்தருக்காக காணிக்கை எடுக்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டது. அதில் இருந்ததான ஒரு சிறுவன் தண்டத்தில் காணிக்கை இல்லாதபடியால் காணிக்கை பெட்டியின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டானாம். காணிக்கை பெட்டியில் என்னையவே நான் காணிக்கை பெட்டியின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டானாம். அந்த சிறுவன் தான் பிற்காலத்தில் என்னுடைய சிவகாசிக்கு வந்து இரத்த சாட்சியாய் மரித்த ராக்லண்ட் ஐயர். பிரியமானவர்களே, இரத்த சாட்சியாய் இந்த சிவகாசியில வந்து மரித்தார். அந்த சிறுவன் தான் அந்த வாலிப நாட்களில் இருந்து அவனுக்குள்ள இருந்ததான் அந்த தேவ பக்தியின் வைராக்கியம். இந்த சிறு வயதில் அவனுக்குள்ள இருந்த அந்த பக்தி வைராக்கியம். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பர் இயேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது நேசரே, ஆகல ஆல உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை. ஆண்டவரிடத்தில் அடிக்கடி நான் பாடுகிற பாடல், ஆண்டவரே என்ன துன்பம் வந்தாலும் நீர் என்னை கைவிட மாட்டீர். இன்னொரு பாடல் என் தேவ சமூகத்தில் பாடுவது உண்டு. ஆண்டவரே சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள். இந்த பாடல்கள் எல்லாம் நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாடும் பொழுது என்னுடைய பிரதிஷ்டை வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறது, எனக்குள்ளே அந்த வைராக்கியம் உண்டாகிறது. எத்தனை சாவுகள் வீட்டுக்கு போனால் ஒரு பாடலை நான் அடிக்கடி பாடுவது உண்டு. உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கு மாறாதவும் கிருபை,
கண் பாரும் இப்போ நான் உம்மடிமை. உன்னை இரட்சித்த நாட்களிலிருந்து இந்த நாள் வரையிலும் அந்த பக்தி வைராக்கியத்தில் 1% கூட குறையாமல் இருப்பாயானால் தேவன் உனக்காக செய்ய போகிற அதிசயங்களையும் உன் சந்ததிக்காக தேவன் செய்ய போகிற காரியங்களையும் விவரிக்க முடியாத மேன்மையான அனுபவங்களை வைராக்கியம் பாராட்டுகிற விசுவாசிகளுக்கு தேவன் தர வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் பிரியமானவர்களே. ஒரு அரசியல்வாதிக்காக வைராக்கியம் பாராட்டுகிறான், ஒரு தான் விரும்பின தலைவருக்காக தீக்குளிக்கிறான். இந்த தேசத்துல ஆண்டவர் அதை செய்ய சொல்லவில்லை, ஆவியிலே அவரை பின்பற்றுகிறதிலே ஒரு பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாய் தரமான விசுவாசிகளாய் எங்கள் தேசத்திலே எழும்பி கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்ல கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவர் அல்லேலூயா சத்தமா சொல்லிருங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். பக்தி வைராக்கியம் பாராட்டுங்க கர்த்தருக்காக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெப ஜீவியத்திலே கர்த்தருக்காக வளருகிறதிலே, கர்த்தருக்காக கொடுக்கிறதிலே, தேவனுக்காக திட்டம் பண்ணுகிறதிலே வைராக்கியம் பாராட்டுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்காக கொடுக்கிறதுல ஒரு வைராக்கியம். நேற்று தினத்தில் ஒரு ஊழியத்துக்கு முன்னே நான் தான் கொடுத்து ஊழியம் செஞ்சேன். என் கையிலேயே கிடையாது. சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை எனக்கு சிலர் காணிக்க கொடுத்து அத்தனை காணிக்க அப்படியே ஊழியக்காரருக்கு அங்கே கொடுத்துட்டு ஊழியத்தை செஞ்சுட்டு வெறும் பாக்கெட்டோட வந்தேன். என்ன ஒரு பாஸ்ட் கார்லேயே அவரே கூட்டு போனார், அவரே காரில் கூட்டு வந்தார். பிரச்சனை இல்லை, எதுவும் இல்லாட்டில் என் தேவன் என்னை நடத்துவார், எப்படியும் கர்த்தரின் காரியங்களை சந்திப்பார் என்கிற வைராக்கியம் சிறு வயதிலிருந்து எனக்கு உண்டு. ஒரு பேனாவுக்கு கூட கர்த்தர் என்னை அழுக விட்டதில்லை. நான் சிந்தித்தால் கர்த்தர் எனக்காக காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருந்தார். நான் கேட்டதல்ல, சிந்தித்தாலே தேவன் எனக்காக அவருக்கு விருப்பமானவைகளை நான் செய்ய நான் எப்பொழுதெல்லாம் தவனம் உள்ளவனாய் இருக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என் தேவன் என் மேல் கரிசனை உள்ளவராய் அவர் இருக்கிறார். இந்த காலையிலே கரிசனை உள்ள தேவனை நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் உங்கள் வாழ்க்கை குறித்த கரிசனை உள்ளவர், உங்கள் ஜீவியத்தை குறித்த கரிசனை உள்ளவர், உங்கள் தனிப்பட்ட சூழ்நிலை குறித்து கரிசனை உள்ளவர், உள்ளத்தில் இருக்கிற பாரங்களை குறித்து அவர் கரிசனை உள்ளவர். எத்தனை கண்ணீர்களின் பாடுகளின் பிரச்சனைகளின் மத்தியிலே வைராக்கியம் பாராட்டுகிற உங்கள் மேல் தேவன் கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி நல்ல அந்நிய பாஷையில ராகாலா தூடாபா ஷகாதா ராமானா தூடாபா லாபா நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அத்துடைய வல்லமை உங்களை நிரப்பட்டும். இந்த கால வேளையில அந்த திவ்ய வல்லமையினாலே நீ தேவ பக்தியாய் வைராக்கியமாய் வாழ்வதற்கு அவர் உங்களுக்கு கிருபை தரவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேகமா 5 விஷயத்தை நான் பேசுறேன் பாருங்க. 1, யெகூவின் பக்தி வைராக்கியம். யெகூவின் பக்தி வைராக்கியம் 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை 17ஆம் வசனத்தையும் வாசிக்கும்படி கேட்கிறேன். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் வாசிக்கும்படி கேட்கிறேன். நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். அவன் சமாரியாவுக்கு வந்தபோது கர்த்தர் எலியாவோட சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவிலே ஆகாப்புக்கு மீதியான யாவற்றையும் அழித்து தீருமளவும் சங்காரம் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் யெகூவை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். தேவன் ராஜாவாய் யெகூவை அபிஷேகம் பண்ணினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அபிஷேகம் யாரெல்லாம் பெற்றிருக்கிறீர்களோ அபிஷேகம் பெற்றவர்களுக்கு கர்த்தர் ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நோக்கம் இல்லாமல் தேவன் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பதில்லை. இந்த எலியா செய்ய முடியாததை, இந்த எலிசா செய்ய முடியாததை இந்த யெகூவை கொண்டு கர்த்தர் செய்கிறார். பாகாலையும் விக்கிரக தோப்புகளையும் அழித்து போட்டு ஆகாப்பின் குடும்பத்தையும் எசபேலுடைய பொல்லாத வல்லமைகளையும் அழிப்பதற்கு கர்த்தர் யெகூவின் மேல் வைத்திருந்த அபிஷேகம், அந்த தேவனுக்காக அவன் பாராட்டின பக்தி வைராக்கியத்தை குறித்து அவன் பேசுகிறான். என்ன சொல்லுகிறான்? அந்த 10ஆம் அதிகாரத்தில் யாரை பார்த்து சொல்லுகிறான்? யோனதாப்பு என்கிற ஒரு மனிதனை சந்தித்து அவனை தன்னோடு கூட தன் ரதத்தில் ஏற்றி நான் தேவனுக்காக பாராட்டுகிற பக்தி வைராக்கியத்தை என்னோடு கூட வந்து பார் என்று சொல்லுகிறான். உங்களோடு கூட இருக்கிறவர்கள் நீங்கள் தேவனுக்காக பாராட்டுகிற பக்தி வைராக்கியத்தை பார்க்க வேண்டும். இவன் எடுத்துக்கொண்டு போய் காண்பிக்கிறான்.
கர்த்தருக்காக அவன் பாராட்டுகிற பக்தி வைராக்கியம், தேவ வைராக்கியம். பாகால் தீர்க்கதரிசிகள், பணிவிடைக்காரர்கள் எல்லாரையும் கொன்று போடுகிறான். பாகால் விக்கிரகங்களையும் தோப்புகளையும் அந்த தேசத்தை விட்டு தகர்த்தி போடுகிறான். இஸ்ரவேலிலே பாகால்கள் இராதபடிக்கு முற்றிலும் அழித்து போட்டான் என்று பார்க்கிறோம். இதை கர்த்தர் கவனிக்கிறாரு. கவனிங்க, நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறத யார் கவனிக்கிறா? யார் கவனிக்கிறா? கர்த்தர் கவனிக்கிறார். சும்மா இல்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் நான் கவனிக்கிறது போல கர்த்தர் எனக்கு மேலாக உங்களை என்ன செய்கிறார்? கவனிக்கிறார். இந்த சேர்ல உட்கார்ந்துருந்த ஆள் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அல்லையே அப்படின்னு என்னை விட கரிசனையா யார் கவனிக்கிறா? கர்த்தர் கவனிக்கிறா. கர்த்தருக்காக நீங்க பாராட்டுகிற அந்த தேவ வைராக்கியத்தை கர்த்தர் கவனிக்கிறார். இந்த பாகாலின் விஷயத்திலே அவன் அதை அழித்து போடும்படி கொஞ்சம் கூட அதற்கு அவன் தயவு பாராட்டாதபடி, எலியா செய்யாததை, வல்லமையான தீர்க்கதரிசி எலியா செய்யாததை அவனே ஒரு பக்தி வைராக்கியம், அவனை காட்டிலும் ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள யெகூ கர்த்தருக்காக அவன் வைராக்கியம் பாராட்டுகிறதை பார்க்கிறான். கொஞ்சம் கூட அதுல காம்ப்ரமைஸே ஆகல. இந்த உலகத்தோட கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அதான் பக்தி உள்ள தேவ வைராக்கியம் உள்ள விசுவாசி. இந்த உலகத்தோடு உங்களுக்கு எந்த விதத்திலும் தொடர்பு இருக்கக்கூடாது. என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ உலக தொடர்புகளை அற்றி எறிகிற ஒரு தேவ பிள்ளையாய் நீங்கள் மாறுபடுதுதான் அந்த பக்தி வைராக்கியம் உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. இல்லைன்னா நீங்க வளரணும் பாருங்க. இந்த சத்தியத்துல எல்லாம் சொந்தக்காரங்களை பார்த்தோன்னா காம்ப்ரமைஸ் ஆயிடக்கூடாது. யாரும் நம்மளை பார்க்கலன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிடக்கூடாது. பாகால் விஷயத்திலே பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறான். இன்றைக்கு எத்தனை விஷயத்துல காம்ப்ரமைஸ், அதனாலதான் ஆபத்து, அதனாலதான் பிரச்சனை, அதனாலதான் போராட்டம், அதனாலதான் மரண கண்ணிகள், அதனாலதான் பிரச்சனைகள். என்கிட்ட வந்து ஜோம் பண்ணும் பொழுது அதெல்லாத்தையும் மறைச்சிட்டு இப்படி டீசெண்டா ஜோம் பண்ணுவாங்க. டாக்டர்கிட்ட போய் சொல்லுவாங்க, பாருங்க என்னன்னு தெரியல சார், வயிறெல்லாம் வலிக்குது. அவர் கேட்பார், அதை தின்னியா, இதை தின்னியா, அதை தின்னியா, இதை தின்னியான்னு கேட்பாரு. நேற்று நைட்டு தின்னது இந்த ஆளுக்கு 1.5 மணி நேரம் கழிச்சுதான் ஞாபகம் வரும். ஆமா பிரியாணி தின்னேல. எத்தனை முட்டை தின்ன? 2 முட்டை தின்னேன். 1 தானே திங்கணும். ஏன் வயிறு வலி வந்துச்சு? எனக்கு பார்த்தீங்கன்னா சில நேரம் த்ரோட் இரிட்டேஷன் ஆகும். எங்கள் அப்பா உடனே கேட்பாரு, எங்கேயாவது நீ தண்ணி மாற்றி குடிச்சியா இல்லை எங்கே கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சியா அப்படின்னு. எனக்கு ஞாபகமே வராது. கண்டிப்பாக 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கரும்பு ஜூஸ் குடித்தா பரவாயில்ல, அடிக்கிறது 2 கரும்பு ஜூஸ் வயிறு நிறையா. அது ஓசி கிடச்சிச்சுன்னா நம்மளால் என்ன செய்யுது, 3 கூட என்ன செய்யுது, கரும்பு ஜூஸ் அடிக்கிறது. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா 2 நாள் கழிச்சு தொண்டை கிச்சி கிச்சி, விக்ஸ் மிட்டாய் சாப்பிடுங்க. அல்லேலூயா. பிரச்சனை 2 நாள் கழிச்சு தான் நமக்கு தெரியுது, ஆஹா இப்படி ஆயிப்போச்சே. சில வீட்டில் சில காரியங்கள் நடக்குது, மறந்துருப்பீங்க. ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும், ஏன் இந்த பிரச்சனை என் வீட்டுக்குள்ளே தாண்டவமாடுது, எதனால இந்த பிரச்சனை தாண்டவமாடுது, ஏன் என் குடும்பத்தில் இந்த நஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் இந்த போராட்டம். கட் பண்ணலை, சரியாக கட் பண்ணல. உலகத்தோடு இருக்கிற காரியத்தை காம்ப்ரமைஸை விட்டுட்டு போயிடக்கூடாது, கண்சாடையை விட்டுட்டு போயிடக்கூடாது. அந்த பாகால் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுகிறான். கர்த்தர் சொன்னார், யெகூவே நான் உன்னை அபிஷேகம் பண்ணினது, ஓ எலியாவின் அபிஷேகத்தை உன் மேல வைத்ததற்கு காரணம் ஆகாபினுடைய குடும்பத்திலே சுவரிலே நோய்விடும் நாய் முதற்கொண்டு அழிக்கும்படி நான் உன்னை அபிஷேகம் பண்ணியிருந்தேன். நீ கஞ்சாடையா நீ விட்டு விட்டு வந்துவிடக் கூடாது. அந்த வைராக்கியம் கர்த்தருக்காக பாராட்டினோம் பாருங்க. கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதித்தார் பாருங்க. வாசிக்கலாம் 2 ராஜாக்களின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 10:30. கர்த்தர் யெகூவை நோக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? டிவியில பார்த்து வாசிங்க பார்க்கலாம். பைபிள் வச்சிருந்தா பைபிளை பார்த்து வாசிங்க. கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்திலே இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர், கர்த்தர் யெகூவை பார்த்து சொல்லுகிறார், உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேலே எத்தனை தலைமுறை? 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள். கைகளை தட்டு, அல்ல சகோதரர்கள் கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவர் 4 தலைமுறையாய் கர்த்தர் அந்த சந்ததியை கர்த்தர் என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.
பாஸ்டர் தூரத்தில் தான் நின்னேன் பாஸ்டர், சும்மா கூட போனேன் பாஸ்டர். என்னவா? வெளியில் நின்னேன் பாஸ்டர், தூரத்தில் நின்னேன் பாஸ்டர், சும்மா கூட போனேன் பாஸ்டர். புரியும் நினைக்கிறேன். ஆமாம், சிலர் புரியாத மாதிரியே நடிச்சிட்டு போங்க. சொந்தக்காரங்க பாஸ்டர் கோவிச்சுக்குருவாங்க பாஸ்டர். என்ன செஞ்சுக்கிருவாங்களாம்? கோவிச்சுக்குருவாங்க பாஸ்டர். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்க. என்ன காரங்களா? கூரையில் சோறு 1000 காக்கா. 4 தரமாக இருந்தால் தான் வருவாங்க சொந்தக்காரங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. தாழ்மையில் இருக்கும் பொழுது, இல்லாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செஞ்சார்? வந்தார். பாராட்டணும், வைராக்கியம் பாராட்டணும், வைராக்கியம். ஊருக்காரங்க வருவாங்க பாஸ்டர், ஊருக்காரங்க வரமாட்டாங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் ஊருக்காரங்களும் என்ன செய்வாங்க? வருவாங்க. இல்லைன்னா தண்ணி வாங்கி கொடுக்கணும், இல்லை கோட்ரு வாங்கி கொடுக்கணும், இல்லை காசை செலவழிக்கணும். இப்போ தான் ஊருக்காரன் வருவான். பாஸ்டர் வருவாரா? சபையில் 4 பேர் வருவாங்களா? திறமையாக செஞ்சுட்டு போவோம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். என்ன ஆமேன் வரமாட்டிக்கி? சகோதர பேர் ஆமேன் வரமாட்டிக்கி? சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஐயா. அல்லேலூயா. போதும். ஆமாம், யாரும் வந்து நிற்காங்களோ நிற்கல, பாஸ்ட் வந்து நின்றுருக்கிறாரியா. என் ஊழியக்காரன் எங்கே இருக்கிறோம்? நாங்கள் கர்த்தர் இருக்கிறார் என்று பைபிள் சொல்லு. லேலியா சொல்லுங்க. ஊருக்காரங்க வரணும், உறவுக்காரங்க வரட்டும். வராதவளை போய் என் பிடிச்சி இழுக்கி அவன் வந்தோன்னே இதை இப்படி செய்யணும், கிழக்க மாதிரி நின்று செய்யணும், மேற்க மாதிரி நின்று செய்யணும், அந்த மூலையில் வச்சிருக்கணும், இந்த மூலையில் வச்சிருக்கணும். நான் தான் ஒருத்தன்ட்ட கேட்டேன், வீடே இல்லாத போது காட்டில் போய் ஈசான மூலை பார்த்தா உட்காந்த, வீடு கட்ட 4 காசு வந்து உனக்கு வீடு கட்ட கர்த்தர் வக்கு வச்சோன்னு ஈசான மூலை பார்த்துக்கிட்டு இருக்க. ஈசான மூலை கொன்றுவேன், கொன்று. நான் சொல்லுவேன் ஐடியா, அந்த மாதிரி கட்டிட்டு போ, கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சத்தமார் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யோசிக்கணும், கொஞ்சமாவது சிந்திக்கணும். பாருங்க, உலகத்தார் இந்த விஷயத்துல எகு வைராக்கியம் பாராட்டுகிறவனாக இருந்தான். அதனால கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? எத்தனை தலைமுறை ஆசீர்வதிச்சாரு? எத்தனை தலைமுறை ஆசீர்வதிச்சாரு? உங்க கண்ணு வாக்க 4 தலைமுறை. 4 தலைமுறை இல்லைன்னா 4 தலைமுறையை நீங்க ஆசீர்வாதமா பார்க்கணும். நீங்க எவ்வளவு வயசு வரையும் வாழணும்? ஒரு 100 வயசு என்ன செய்யணும்? வாழணும். பக்கத்து உங்களை பார்த்து 100 வயசு வரையும் வாழ்வீங்க. நீங்க ஒருத்தர் அம்மா சொல்லுது நல்லா வாழுவ நீ அப்படிங்குது. இப்படி சொல்லாதீங்கம்மா, நல்லா சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து, பிரதர் 100 வருஷம் வாழுவீங்க பிரதர், 3-4 தலைமுறையை பார்ப்பீங்க பிரதர். ஆமாம், இப்போ 3 தலைமுறைலாம் இப்போ ஈஸியாக பார்த்தலாம். நீங்கள் 18ல் கல்யாணம் முடிச்சுட்டா 3 தலைமுறை ஈஸியாக பார்க்கலாம். இப்போ நிறையா பேர் இந்த 18ல் கல்யாணம் முடிஞ்ச ஆட்கள்லாம் எத்தனை தலைமுறை பார்க்குறாங்க? சொல்ல மாட்டீங்க, சத்தமாக சொல்ல மாட்டேங்க. எத்தனை தலைமுறை பார்க்காங்க? 3 தலைமுறை என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. 18ல் 20ல் கல்யாணம் முடிச்ச ஆட்கள்லாம். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. ஹல்லேலூயா. இப்பெல்லாம் லைஃப்ல செட்டில் ஆகணும் 27, கடைசியில் 30, கடைசியில் 35 இப்படி முடிக்காங்க. நான் சொன்னேன் லைஃப்ன்றது செட்டில்மெண்ட்டே கிடையாது. சரியா? 50 வயசுல செட்டில்மெண்ட். ஒரு பாப்பா சொல்லுது, எனக்கு வந்து அது வந்து அவர் வந்து எனக்கு அவர் வந்து 50,000 ரூபா சம்பளம் வாங்கணும் அப்படின்னு சொல்லுது. 50,000 ரூபா சம்பளம் 23 வயசு பையன் வாங்க முடியுமா சார்? அந்த பிள்ளைக்கு 21 வயசு. எனக்கு மாப்பிள்ளை வந்து 40 வயசுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, ஏமா 40 வயசுல தான் 50,000 சம்பளம் வாங்குவார். அதாவது கால்குலேஷனை வந்து புரிஞ்சுக்கணும் பாருங்க. 21 வயசு பிள்ளை 23 வயசு பையன் வேணும்னா அவன் எப்படி 50,000 சம்பளம் வாங்குவான்? அவங்க அப்பா தான் வாங்க முடியும், அவர் கவர்மெண்ட்ல வேலை பார்த்தா. அப்போ அந்த பையன் கல்யாணம் முடிச்சிடலாம், 23 கல்யாணம் முடிச்சிருவான். 50,000 ரூபா ஆமாம் இருக்கு, எங்கள் அப்பா 1 லட்ச ரூபா வாங்குறாரு, எனக்கு 50,000, அவருக்கு 50,000. இந்த சிலாக்கியம் சிலருக்கு தான் கிடைக்கும், நமக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. பாருங்க, முடி ஒரு 25ல் முடி அப்படியே போகும் ஜாலியா. ஒரு 5 வருஷம் சண்டை இருக்கும், ஒரு 10 வருஷம் மல்லுக்கட்டு இருக்கும், ஒரு குடும்ப சண்டை. ஒரு குடும்ப முகாமில் போய் அவர் சொல்றாரு, பாடம் எடுத்தாங்க குடும்ப முகாமில், நானும் மனைவி திருநெல்வேலிக்கு போயிருந்தோம். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55 வயசு. அவர் சொல்றாரு, ஏப்பா நீ ஒரு 20 வயசுல இருந்திருந்த இந்த இதெல்லாம் சொல்லி இருந்தேன்னா இந்த 40 வருஷம் சந்தோஷமா வாழ்ந்திருப்பேனே அப்படின்றாரு. 55 வயசு தாத்தா சொல்றாரு. அல்லேலூயா. என்ன இல்லைங்கெல்லாம் முறைக்கிறீங்க? 4 தலைமுறைகளை தேவன் பார்க்க நமக்கு உதவி செய்கிறார். அதனால் இன்னைக்கு ஆராதனுடைய நேரம் 11 மணிக்கு முடிஞ்சதுனால இன்னும் 3
வைராக்கியம் இருக்குது. அதை குறித்து பேசினேன்னா டைம் போயிடும். அடுத்த வாரம் கத்தரி சித்தமானா அதை குறித்து நாம் தியானிப்போம். எல்லாரும் தேவ சமூகத்தில் நாம் எழுந்து நிற்போம். கத்தரை நோக்கி நாம் பார்ப்போம். 2 பேர் சிரிக்காங்க. எப்பாடியோ 3 பாயிண்ட்னா என்னாச்சு? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு அந்த செய்தியை கேட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மளோட பேசியிருக்கிறாரு. நமக்குள்ள அந்த உரம், அந்த அந்த வைராக்கியம் என்கிற அந்த உரம் நமக்குள்ள நல்ல கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறாரு. கைகளை உயர்த்தி யாரும் வேடிக்கை பார்க்காம ஹல்லேலூயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன் ஐயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. சத்தமாய் பரலோகம் திறந்தீரையா, பரலோ எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. என்னமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரே, பக்தியில வைராக்கியமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. எத்தனையோ பலவீனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு இருக்குது. சில நேரம் நான் என்னுடைய வைராக்கியத்தில் நான் கொஞ்சம் தடுமாறுறேன். இந்த பக்தியாய் வாழ்கிறதுல சில நேரம் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது ஆண்டவரே. சிலரை பார்க்கும் பொழுது சிலர் தடுமாற்றம் எனக்கு இருக்குது. ஆனால் இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி நான் வைராக்கியமாக நிற்க என் தேவன் எனக்கு உதவி செய்யுமா ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க போகிறீங்க? எத்தனை பேர் கேட்க போகிறீங்க? ஊர் உங்களை பகைத்திருக்கலாம், உங்கள் ஜனங்கள் உங்களை பகைத்திருக்கலாம், நீங்கள் நம்பினவர்கள் கூட உங்களை வெறுத்திருக்கலாம். ஆமா, இவ அப்படியே பயங்கரமாய் பின்பற்றுகிறாளாம், அப்படி என்ன அப்படின்னு சொல்லி உங்களை ஏளனமாய் பேசலாம். உங்களை பெற்றவர்கள் கூட அப்படி வெறுத்து தள்ளி இருக்கலாம். ஓ, உங்களோடு கூட வாழ்கிறவர்கள் கூட அப்படி உங்களை வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் இந்த தேவனுக்காக நீ வைராக்கியம் பாராட்டும் பொழுது, சாதாரண வைராக்கியம் அல்ல, தேவ பக்தியிலே வைராக்கியம் பாராட்டும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், யெகூவின் குடும்பத்தை 4ஆம் தலைமுறைகளிலே ராஜாக்கள் எழும்பினது போல நீ கண்கூடாய் பார்க்க முடியும். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த பக்தி வைராக்கியம் 4வது தலைமுறை 3வது தலைமுறை ராஜாக்கள் எழும்புவார்கள், தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், தேசத்தை அசைக்கிறவர்கள் எழும்புவார்கள், கர்த்தருக்காக பலத்த காரியங்களை செய்கிறவர்கள் உன் கற்ப பிறப்பிலிருந்து பிறப்பார்கள். எவன ஜனம் உனக்கு முன்பதாக கிரியை செய்யும்படி உன் வாழ்க்கையிலே கர்த்தர் அப்படி காரியங்களை செய்வார். எதற்காகவும் நான் இந்த இயேசுவை கொஞ்சம் கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்கிற வைராக்கியம் உள்ள விசுவாசிகளாக நம்முடைய திருச்சபையார் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. நம்முடைய திருச்சபையார் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வாரையா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரையா. அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தை, இந்த பிரசங்கங்கள் எல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும், இந்த சத்தியங்களில் எல்லாம் நீங்கள் வளர வேண்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணவங்களுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சத்தியத்தில் அவர்கள் எப்படி வளருவார்கள் என்று எனக்கு தெரியவில்லையே, இந்த சத்தியத்தை அவர்கள் கேட்கவில்லை என்கிற பாரம் என் இருதயத்தை அழுத்துகிறது, அந்த வேதனை என் இருதயத்தை அழுத்துகிறது. இங்கே பிரசங்கம் பண்ணுகிறது ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனைக்கு வராதவர்களையும் இந்த பிரசங்கம் தொடும்படியாய் உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் ஜனம் இந்த உலகத்தோடு அழிந்து போய்விடக்கூடாது, கிறிஸ்துவின் அன்பின் கரிசனையை புரிந்து கொள்ளாமல் போய்விடக்கூடாது, இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த அனுபவத்திலே அவர்கள் சாதாரணமாய் வாழ்ந்துவிடக் கூடாது. ஒரு பெரிய எதிர்காலத்துக்கு நேராய் தேவன் தம்முடைய திட்டத்தோடு நடத்துகிற இந்த மேன்மையான ஆசீர்வாதங்களுக்கு நேராய் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும், ஒவ்வொரு வாலிபனையும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் இப்படி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
உம்முடைய கிருபை உள்ள கரம் கூட இருக்கட்டும். இந்த காலை ஆராதனைக்கு வந்து ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய நல்ல சமூகம் உடைய பிள்ளைகளை நடத்தட்டும். உம்முடைய பிரசன்னம் எங்களை காத்து கொள்ளட்டும். இன்னைக்கு மாலை நடக்கிற யூத் மீட்டிங், மாலை நடக்கிற தலைவர்கள் கூடுகை கர்த்தர் ஆசீர்வதியும். வைராக்கியத்தோடு ஊழியத்துக்கு தங்களை அர்ப்பணித்து தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்க ஆண்டவரே, ஊழியத்திலே பக்தி வைராக்கியத்தை காண்பிக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கிருபை உள்ள கரம் கூட இருக்கட்டும். பலவீனப்பட்டு போனவர்களை கர்த்தர் பலப்படுத்தும் ஆண்டவரே. சுகவீனப்பட்டு போனவர்களை கர்த்தர் பலப்படுத்தும் ஆண்டவரே. தேவை உள்ளவர்களின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக ஆண்டவரே. செய்கிற தொழில்கள், பிள்ளைகள் பார்க்கிற வேலைகள் சகலவற்றிலும் கர்த்தர் நன்மை உண்டாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. நமது தரிசனம் சுவிசேஷத்தின் மூலம் இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கும் கட்டுண்டவர்களுக்கு விடுதலை அறிவித்து தேவ ராஜ்யத்தை சிவகாசி மாநகராட்சியில் ஸ்தாபிப்பதே நமது தரிசனம். 3 அல்லேலூயா சொல்லுங்க. சரி, கண்கள் மூடுவோம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் கர்த்தருடைய வருகை பரியந்த நம் அனைவரோடும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ்.